தென்னிந்திய சினிமாவில் 80 மற்றும் 90களில் கலக்கிய பலர் இப்போது நடித்து வராங்க. சிலர் சினிமா பக்கமே வரவில்லை. அப்படி ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த நடிகர்களுள் ஒருவர்தான் முரளி. ஒரு துறையும் இல்லா பேரழகி, உன் கோபம் கூட ஓரழகி, உனை மோதும் பனிக்காற்றும் உறையாதோ. ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம், டெலிபோன் குயிலே வேண்டும் உன் தரிசனம். கண்ணோடு கண்ணோடு வந்த காதல், காதோடு காதோடு பேசும் காதல், தமிழ் சினிமாவில் கருப்பு வைரமாக இருந்த முரளி கடந்த 2010ஆம் ஆண்டு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்தார். ஷோபா என்பவரை திருமணம் செய்து கொண்ட முரளிக்கு அதர்வ ஆகாஷ் என்ற மகன்களும் காவ்யா என்ற மகளும் உள்ளனர். அதர்வா கடந்த 2010ஆம் ஆண்டு வெளியான பானக்காத்தாடி திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார். தற்போது ஏராளமான திரைப்படங்களில் நடித்து வருகின்றார். இந்த நிலையில் முரளியின் இளைய மகன் ஆகாஷ் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் உருவாகியுள்ள நேசிப்பாயா என்ற திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார். அதிதி சங்கர் கதாநாயகியாக நடிக்கும் இந்த திரைப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கின்றார். இந்த நிலையில் இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீட்டு விழாவில் அதர்வா பேசும் இவ்வாறு பேசியுள்ளார். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எங்கள் அப்பா இருந்தார். அப்போது நான் யோசிச்சே பார்க்கல அவரோட மனநிலை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலேயே யோசிச்சே பார்க்கல. ஏன்னா நான் மேடையில் பேசிட்டு இருக்கும்போது அவர் கீழே உட்காந்துருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் அவரை பார்த்துட்டே இருப்பேன், கரெக்டாக பேசுனா ஓகே அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ஆகாஷ் நின்று பேசும்போது உண்மையிலே இன்றைக்கி அப்பா எப்படி ஃபீல் பண்ணாருன்றது எனக்கு உண்மையிலே புரியுது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது உண்மையிலே. அண்ட் எங்கள் அப்பாவை இருக்கிற கடைசி தருணம் நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்போது எல்லாருமே உடஞ்சி போயிருந்தோம். அண்ட் அம்மா உள்ளே இருந்தாங்க, ரொம்ப உடஞ்சிருந்தாங்க. அக்கா கூட இருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம். நான் எங்கள் அப்பா முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஆகாஷ் சின்ன பையன் கையை பிடிச்சிட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தாப்புல. எனக்கு என்னென்னா எங்கள் அக்கா பெரியவங்க, அவங்க ஓகே அவங்களுக்கு புரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. பட் இவன் மட்டும் ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் பக்கத்துலேயே இருந்தேன். எனக்கு என்ன பயம்னா, சரி இவனுக்கு புரியுதா இல்லையா என்னங்கிறதே தெரியாது. நான் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருப்பேன். சடனாக இவனை திரும்பி பார்த்தா டக்குன்னு மேலே திரும்பி பார்ப்பேன் என்ன. சரி இவன் முன்னாடி நம்ம சுதந்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் கெத்தாக இப்படியே நின்றுட்டு இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட் ஆன பிறகு என்னால் முடியல, நான் அழுதுட்டேன். அப்போ இவன் பக்கத்தில் நின்றுட்டு என்னை பிடிச்சி சொல்கிறாப்புல, இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கலாம், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அது மட்டும் அப்படியே மைண்டில் நின்றுட்டே இருக்குது. அண்ட் இன்றைக்கி அவர் ஒரு ஹீரோவாக லான்ச் ஆகிறாருன்னும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் நான் எமோஷ்னலாக ஆகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ எங்கள் அப்பாவுக்கு என்ன அன்பு ஆதரவு கொடுத்தீங்களோ, எனக்கு என்ன அன்பு ஆதரவு கொடுத்தீங்களோ, தமிழ் சினிமா மக்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிறேன். அதுக்கு ஒரு படி மேலே என் தம்பிக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் இந்த நிலையில் நேசிப்பாயா திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. பார்க்கலாம் இந்த திரைப்படம் எவ்வாறு அமைய போகுது என்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.